குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இஸ்ரோவிலிருந்து நாளை மாலை 102வது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ராக்கெட் திட்டம் வெற்றிகரமாக நடக்க வேண்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் மற்றும் அதன் இயக்குநர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நாங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ராக்கெட் லான்ச் இருக்குது. இது 102வது ராக்கெட் லான்ச் ஆகும். GSLV Mark II வெஹிக்கிள். இது NISAR நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடாருங்கக்கூடிய சேட்டலைட்டை இது இட் இஸ் கோயிங் டு லான்ச். இந்த சேட்டலைட் ரொம்ப முக்கியமான ஒரு செயற்கைக்கோளாகும். இதில் ஒரு S-band சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடாருங்கக்கூடிய ஒரு பேலோடு இருக்குது. அதை செய்தது ISRO. அதே மாதிரி L-band சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் இதை செய்தது JPL USA. இந்த மொத்த செயற்கைக்கோளை செய்தது ISRO. அதை இஸ்ரோவில் தயாரித்த இண்டிஜினியஸ் கிரையோஜெனிக் ஸ்டேஜை பயன்படுத்தி நாளைக்கு சாயங்காலம் GSLV F-16 வெஹிக்கிளில் நாங்கள் அனுப்ப போகிறோம். இந்த செயற்கைக்கோள் ரொம்ப முக்கியமான ஒரு செயற்கைக்கோள். இந்த எர்த் அப்சர்வேஷன், இந்த பூமியுடைய இயற்கை வளங்கள், இந்த டிசாஸ்டர், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் படிக்க முடியும். படித்து பாமர மக்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு சேட்டலைட் ஆகும். இந்த பூமியை என்டையர் பூமியை 12 நாளைக்கு ஒருக்கா ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய செயற்கைக்கோளாகும் இந்த செயற்கைக்கோள். இது ரொம்ப முக்கியமான செயற்கைக்கோள். முக்கியமாக அந்த மனிதனை சந்திரயானுக்கு அனுப்புகிற திட்டம் இந்த ஆண்டு தொடங்கும்னு சொல்லுவோம். மனிதனை எங்களுக்கு 2 திட்டங்கள் இருக்குது. ஒரு திட்டம் நம்ம இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்பிட்டு திருப்பி கொண்டு வரது. விண்வெளிக்குன்னா 400 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு திருப்பி வரக்கூடியது. அது ககன்யான் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். அது இந்த வருஷம் ஃபஸ்ட் அன்க்ரூடு மிஷன் அனுப்ப போகிறோம். அடுத்த வருஷம் 2 அன்க்ரூடு மிஷன் 2027 முத ஆள் அனுப்ப போகிறோம். அதுக்கு பிறகு ஆட்களை சந்திரனுக்கு அனுப்பி கொண்டு வரக்கூடிய திட்டம் இப்போ தான் பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் படிச்சுட்ருக்கோம். அது 2040 செய்கிறதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே படித்தங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த இது இருக்குது இல்லையா, ஆட்கள் அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டம். அந்த ககன்யான் திட்டத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் இருக்குது. அதுதான் ஹையஸ்ட் பாடி ஃபார் டேக்கிங் த டிசிஷன். நாசாவோட இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறது இது ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த தமிழில் சொல்லியாச்சுன்னா அந்த தமிழில் இந்த ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. நம்ம 1962ஆம் ஆண்டு நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும்போது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைந்து நல்லா முன்னேறிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாசா கூட நிறைய திட்டங்கள் சேர்ந்து செய்துட்ருக்கோம். நாசான்னா USA கூட இது முக்கியமான ஒரு செயற்கைக்கோள் அனுப்புகிறோம். இன்னும் ஒரு 3 மாதத்தில் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் 6500 கிலோகிராம் எடை உள்ள ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் அனுப்ப போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, சுபாஷ்னு சுக்லா அவர் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனது நாசாவும் ISROவும் சேர்ந்த ஒரு ப்ரோக்ராம் ஆகும். இப்படி நிறைய ப்ரோக்ராம் சேர்ந்து செய்துட்டு